ஒருவரின் விதிய நிஜமாவே மாற்ற முடியுமா? நம்ம தலையெழுத்த நம்மால மாத்தி எழுத முடியுமா? பல நூற்றாண்டுகளா எத்தனையோ மேதைகளையும் சாதாரண மனிதர்களையும் ரொம்ப ஆழமா யோசிக்க வச்சிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விதாங்க இது. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த தலைப்பை பார்க்கும்போதே நமக்குள்ளே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மிகப்பெரிய ஆர்வம் தொத்திக்குது இல்லையா? ஹவு டு சேஞ்ச் டெஸ்டினி. அப்பா, எவ்வளோ பெரிய வார்த்தை! விதியை மாத்துறத பத்தின அந்த பிரம்மாண்டமான கேள்விக்கு இந்த மூலத்தரவு என்ன மாதிரியான ஒரு பதிலை நமக்கு கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம இப்போ ரொம்ப தெளிவா விலாவரியா அனலைஸ் பண்ண போறோம். வாங்க உள்ளே போகலாம். ஒருவரின் விதியை மாற்ற முடியுமா? கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு பாருங்க. இது ஏதோ கடந்து போற சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய தேடல். பொதுவாவே யூடியூப்லயோ இல்ல வேற எங்கேயாவது இப்படி ஒரு தலைப்பை பார்த்தா உடனே நம்ம மனசுல என்ன தோணும்? ஒரு மனிதன் தன்னோட வாழ்க்கையில அடிமட்டத்திலிருந்து வந்து தன்னோட கடின உழைப்பால விடாமுயற்சியால தான் முன்னாடி நின்ன எல்லா தடைகளையும் சுக்கு நூறா உடைச்சு எப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சா அப்படிங்கறத விளக்குற ஒரு நீண்ட எமோஷனலான கதையை தான் நம்ம கண்டிப்பா எதிர்பார்ப்போம். சரியா? நமது வாழ்க்கை உண்மையிலே நம்ம கையில தானா அல்லது ஏற்கனவே யாராலேயோ எழுதப்பட்ட ஒன்றா அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய தத்துவ விசாரணைய இந்த ஒற்றை வரி கேள்வி நமக்குள்ள ரொம்ப ஈஸியா எழுப்பிடுது. சொல்லப்போனா இந்த தரவோட தலைப்பு நமக்கு ஒரு மலைப்பான எதிர்பார்ப்பை உருவாக்குது. சரி, அந்த எதிர்பார்ப்பை இந்த கண்டென்ட் எப்படி பூர்த்தி செய்யுதுன்னா அடுத்ததா பாத்துருவோமா? இங்கதாங்க ஒரு மிகப்பெரிய சொல்லப்போனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு பக்கம் நம்மோட எதிர்பார்ப்பு, அதாவது விதியை எப்படி தன் வசப்படுத்துவது அப்படிங்கறத பத்தின ஒரு விரிவான தமிழ் மோட்டிவேஷனல் கதை. நாமளும் வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு பெரிய தத்துவத்தை கத்துக்க போறோம்னு ஒரு நீண்ட பயணத்துக்கு நம்ம மைண்டை செட் பண்ணி வச்சிருப்போம். ஆனா மறுபக்கம் அந்த தரவுல உண்மையிலே என்ன இருக்கு தெரியுமா? அங்க எந்த ஒரு விரிவான தமிழ் கதையும் இல்லைங்க. ஏன் ஒரு சின்ன தமிழ் வாக்கியம் கூட கிடையாது. மாறாக இன்ன ஐந்தமா எழுத்தி அப்படிங்கிற வெறும் சில அரபு வார்த்தைகள் மட்டும்தான் அங்க ஒத்தையா நிக்குது. இது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான, ஆனா அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு. உலகத்தையே மாத்திரா மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கேள்வியும் அதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரிகிற ஒரு மிக சுருக்கமான அரபு வாக்கியமும் இங்க நேருக்கு நேரு சந்திக்கிறத பாக்குறப்போ இது ஏதோ ஒரு பெரிய புதிர் மாதிரி நமக்கு தோணுது. ஆனா ஐந்தமாயாத்தி வெறும் 3 வார்த்தைகள், அவ்வளவுதாங்க. நிஜமா சொல்றேன், விதியை மாற்றுவது எப்படி அப்படிங்கிற அந்த பிரம்மாண்டமான தலைப்புக்கு மூலத்தரவுல கொடுக்கப்பட்டிருக்க ஒட்டுமொத்த கண்டென்ட்டுமே இது மட்டும்தான். எந்த ஒரு நீண்ட தத்துவமும் இதுல இல்ல. நீங்க எதிர்பார்த்த எந்த ஒரு ஊக்கமளிக்கும் கதையும் இல்ல. சுற்றி முத்தி பார்த்தா வெறும் பிளாங்க் ஸ்பேஸ் தான். ஆனா இந்த ஒரு வெற்றியிடம், இந்த அமைதி, இந்த ஒரு சுருக்கம், இது சும்மா கடந்து போக முடியாத அளவுக்கு நம்மளை ரொம்ப ஆழமா சிந்திக்க வைக்குது. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பில்டப் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த இடத்துல எந்த விளக்கமும் இல்லாம தொக்கா வெறும் 3 அரபு வார்த்தைகளை மட்டும் விட்டு செஞ்சிருக்கிறது நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் தாங்க. சரி, இந்த வார்த்தைகள் தான் ஆக்சுவலா என்ன சொல்ல வருது? இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்க அர்த்தம் தான் என்ன? இப்போ இந்த வார்த்தைகளோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாமளா உட்கார்ந்து எந்த ஒரு யூகமும் பண்ண வேண்டாம். சோர்ஸ்ல என்ன இருக்கோ அதை இருக்கிறபடியே ரொம்ப பிராக்டிக்கலா நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். இந்த அரபு வாக்கியத்துல முக்கியமா 2 பகுதிகள் இருக்கு. முதல் பகுதி அனா. அனா இதுக்கு அரபு மொழியில நான் அப்படின்னு அர்த்தம். 2வது பகுதி இந்தமா யாத்தி. இதுக்கு என்ன அர்த்தம்னா அது வரும்போது அல்லது அது நிகழும்போது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ இந்த 2 வார்த்தைகளையும் நம்ம ஒன்னா சேர்த்து படிச்சு பார்ப்போம். நான் அது வரும்போது அப்படிங்கிற ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்குது. ஆனா ஒரு நிமிஷம் கவனிச்சிங்களா? இது ஒரு முழுமையான வாக்கியமே கிடையாதுங்க. இது பாதியிலேயே நிக்கிற ஒரு வாக்கியம். ஏதோ உன்னோட தொடக்கம் மாதிரி தான் இது இருக்கு. நான் அது வரும்போது, சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அது வரும்போது நான் என்ன பண்ணுவேன்? முக்கியமா இந்த அது அப்படிங்கிறது எதை குறிக்குது? அது விதியா, ஒரு நல்ல வாய்ப்பா, இல்ல வாழ்க்கையில வரப்போற ஒரு மிகப்பெரிய சவாலா? அந்த வாக்கியத்தோட மீதி பகுதி எழுதப்படவே இல்லைங்க. அது அப்படியே ஒரு பெரிய கேள்விக்குறியா, ஒரு வெற்றிடமா விடப்பட்டிருக்கு. இதை நம்ம கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்த்தா, ஒருவேளை விதியை மாத்துறதுக்கான அந்த சீக்ரெட் யாரோ ஒருத்தர் எழுதி வச்ச ஒரு பெரிய மோட்டிவேஷனல் கதையில இல்ல. மாறாக அந்த ஒரு தருணம் என் வாழ்க்கையில வரும்போது நான் என்ன முடிவு எடுக்கிறேன், நான் எப்படி ரியாக்ட் பண்றேன் அப்படிங்கிற நம்ம கையில தான் இருக்குன்னு இந்த தரவு மறைமுகமா உணர்த்துதா என்னவோ. பிரம்மாண்டமான ஒரு தலைப்பும் முற்று பெறாத இந்த அரபு வாக்கியமும் இணைந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியோட இந்த அனாலிசிஸை முடிச்சு வைக்குது. ஸோ ஃபைனலா நான் உங்ககிட்ட கேட்கறதும் அதே தான். அந்த நேரம் வரும்போது உங்க விதியை நீங்க எப்படி மாத்த போறீங்க? நீங்க என்ன முடிவெடுக்க போறீங்க? யோசிங்க.